கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் இந்த ஜைன் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார் என்ற தலைப்புகளிலே இந்த எபிசோடும் தொடங்குகிறது. கடைசியாக தானியேலை பற்றி நாம் படித்தோம். தானியேலை பற்றி நாம் தியானித்தது போல இந்த நாளில் கூட தானியேலுக்காகவே திரும்பவும் அவர் எப்படி அந்த ஜெப குறிப்பை செய்தார். முதல் முறையாக அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ராஜாவுக்கு சொப்பனம் வந்தது. அது அர்த்தத்தை அவர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் சிங்ககபியிலே ராஜாவை வணங்காதினாலே சிங்ககபியிலே போடப்பட்டார். அந்த இடத்திலிருந்து அவரை காப்பாற்றப்பட்டு அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்பதை பார்த்தோம். இந்த நாளிலே ஜனங்களுக்காகவும் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் எப்படி ஜெபம் பண்ணார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்திலே தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே நாம் தியானித்து குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளில் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நம்ம பார்த்தோமானால், தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்கள் அறிந்து கொண்டேன் அப்படின்னு என்ன சொல்லப்பட்டுகிறது. இந்த 70 வருஷம் இவர் 16 வயதிலே இவர் அடிமை பாபிலோனுக்கு கொண்டு போகிறாருங்க. இவருடைய வருஷம் 70 வருஷமாக அந்த பாபிலோனுடைய சிறையிலே இருக்கிறார். அந்த அடிமையினுடைய வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், குறைஞ்சது ஒரு 96 வயது வரைக்கும் அவருடைய வயது ஒரு 90-96 வயது கணிக்கப்படுகிறது. அவர் அந்த இடத்துல பாபிலோனிலே அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 70 வருடம் என்ன பண்ணுறது, 70 வருடம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டதை அவர் கண்டு உடனே என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா, தனிமையிலே அவர் என்ன சொல்கிறாரு, தனிமையில் என்ன சொல்கிறார், 3வது வசனம் நான் என்ன பண்ணுறாரு, நான் உபவாசம் பண்ணி. இந்த உபவாசம் என்பது நாம் என்ன குறிப்பிடுகிறோம் என்றால், அந்த நாளிலே கர்த்தருக்கென்று நாம் ஒரு வேளை உணவோ இல்லை ஒரு நாள் முழுவதும் அவருக்கென்று கொடுத்து ஜெபம் பண்ணுவது தான் இந்த உபவாசத்தை நாம் குறிக்கப்படுகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார், முதல்ல என்ன செய்கிறாருன்னு சொன்னால், உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. புதிய ஏற்பாட்டில் ஒரு வாசகம் இருக்கிறது, உன் வேண்டுதலை எப்படி செழிப்படுத்த வேண்டும், ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் ஸ்தோத்திரக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே இந்த இடத்துல என்னன்னா, அவர் ஜெபத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி, அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறார். பார்க்கும்போது முதல்ல இவருடைய பாவங்களுக்காக அவர் என்ன சொல்கிறாரு 9 நாளிலே பார்க்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்கிறார். தான் செய்கிற என்ன பாவம் செய்தனோ அந்த பாவத்திற்காக அவர் அறிக்கை செய்கிறார். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனம் இங்கே நம்ம நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த தன்னுடைய பாவங்களுக்காக அவர் அறிக்கை பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்மீல் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. பாரு, அவர் அப்படிப்பட்ட தேவன் என்று அழகாக சொல்லி கொண்டு வருகிறார். 5வது வசனத்திலே நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் என்று அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாங்கள் மீன்ஸ் அந்த ஜனங்கள், அவரோடு சேர்ந்த ஜனங்கள், அவர் கூட வந்த அநேக ஜனங்கள், பாபிலோனிலே சிறையடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நாங்கள் என்று சொல்லும் பொழுது 9:5வது வசனத்திலே நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து பாவம், இந்த பாவத்தை மேற்கொள்ள இந்த பாவத்துக்காக மன்னிப்பு ஒரே ஒரு இடத்துல தான் வரும். அதுதான் நம்ம 1 யோவான் 1:7 பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பாவத்தை போக்குற ஒரே ஒரு வழி யார் என்றால் பார்த்தால் தேவனுடைய ரத்தத்திற்கு மாத்திரம்தான் நம்ம சுத்திகரிப்பு உண்டு. தேவனுடைய ரத்தத்திலே தான் நம்மளுடைய பரிசுத்தமாக்க முடியும். அதனால்தான் 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் சகல பாவம், ஒரு பாவம் இல்லை. நீ எத்தனை பாவம் செய்தாலும்
உன்னுடைய எல்லா பாவங்களையும் சகலன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு, சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை என்ன பண்ணுமா சுத்திகரிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் அந்த 9:5 வசனத்திலே அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிக்கோமானால், துன்மார்க்கமாய் நடந்து, யார் துன்மார்க்கமாய் நடந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் துன்மார்க்கமாய் நடந்தார்கள். ஏன் நடந்தார்கள்? என்னத்துக்காக அப்படி துன்மார்க்கமாய் நடந்தார்கள்? அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட மோசேயின் இடத்துல என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிட மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கூட ஒரு இடத்துல வர வழியிலே தண்ணீர் இல்லாமல் போனதுனால மோசேயின் இடத்துல முறுமுறுத்தார்கள் அந்த ஜனங்கள். என்னதான் அடையாளம் செய்தாலும் அற்புதங்களை அவர்கள் 10 அடையாளங்களை செய்து கொண்டு வந்து தான் அந்த மோசே அந்த ஜனங்களை கொண்டு வருகிறார். அந்த இடத்திலே கூட அவர்கள் அடையாளங்களை பார்க்கிறார்கள், அற்புதங்களை செய்த மோசேவை பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன பண்ணார்? ஒரு நாளும் நம்ம தூஷிக்க கூடாது என்ற எண்ணங்கள் அவருக்குள்ள வரவே இல்லை. ஆகையால் தான் ஏசாயா தீர்க்கதரிசனி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே என்ன சொல்றாருன்னா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம செய்யற அக்கிரமம், நம்ம செய்யற மீறுதல், அப்படிப்பட்ட ஒரு அக்கிரமலுக்காக ஏசாயா தீர்க்கதரிசி அழகா அன்னைக்கே அந்த நாளிலே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நடக்க போகிற ஒரு விஷயத்தை ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார். யாரை பார்த்து எழுதுகிறார்? இந்த மோசே கொண்டு வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் எண்ணிதான் இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்ற போனோம், உம்முடைய கற்பனையும் உம்முடைய நியாயங்கள். அவர் எவ்வளோ அழகாக கற்பனை பண்ணி நம்மளை வரைஞ்சி கொடுத்துருக்கிறாரு. அவரை போல அவர் சாயலாக நம்மளை படைத்திருக்கிற தேவனை மறந்தார்கள். நாம் தேவனுடைய சாயலா இருக்கிறோம் என்றதை மறந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? நியாயப்பிரமாணங்களை மறக்கிறாங்க. அவர் கொண்டு வந்த அந்த கற்பனைகளை என்ன செய்தாங்க? அவர் ஒடிச்சிறாரு. ஏன் ஒடிக்கிறார்னா, அந்த கன்றுக்குட்டிகளை அவர் வணங்கி கொண்டிருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனால் எழுதப்பட்ட, விரலினால் எழுதப்பட்ட அந்த கற்பனைகளை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். பிரியமானவர்களே, உமது நாமத்தினாலே 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கும் செவி கொடாமல் போனோம். ஊழியக்காரர்கள் எத்தனை பேர், அதாவது மோசேக்கு அப்புறம் எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார், எரேமியா தீர்க்கதரிசி வந்தார், எசேக்கியா தீர்க்கதரிசி வந்தார், ஏசாயா தீர்க்கதரிசி வந்தார். இப்படிப்பட்ட பல தீர்க்கதரிசிகளை இவர்களுக்காகத்தான் தன்னுடைய பாவங்கள், அவர்கள் செய்கிற பாவங்களுக்காக அவர் என்ன செய்கிறாங்க? மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவனை அவர்கள் என்ன செய்தாங்க? மறந்து முறுமுறுத்தார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். உமக்கு விரோதமான செய்த துரோகி நிமித்தம் எல்லா தேசங்களுக்கு துரத்தப்பட்டோம் என்பதை வாசிக்கிறோம். 9:7 எல்லா யூதர்கள் ஜனங்களை என்ன பண்ணாங்களா? சிதறடிக்க போனார்கள் என்பதை வாசிக்கிறோம். அந்த இடத்துல அந்த சிதறடிக்கப்பட்ட ஜனம் என்பது சொல்லும் போது எஸ்தர் நம்மளுக்கு ஞாபகம் வருகிறது. எஸ்தர் காலத்தில் என்ன செய்தாங்க? அந்த எஸ்தர் காலத்தில் யூதர்கள் அநேக ஜனங்கள் அங்கே சிதறடிக்கப்பட்ட காலத்திலே அவர்களை மீண்டும் வரும்படியாக கூடி வர செய்து அந்த பூரிப் என்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு நம்ம நினைப்பது நம்முடைய பாவங்கள், நம்முடைய கலக்கங்கள், துரோகங்கள், நம்முடைய விட்டு போன நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றுக்கும் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? மன்னிப்பு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்படிதான் தானியேல் அழகாக ஜெபித்து கொண்டே வருகிறார். முதலாவது அவனுடைய பாவத்திற்காக தன்னை அறிக்கை செய்து என்ன செய்கிறார்? நான் என்னென்ன பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்தார். அடுத்தது ஜனங்கள் செய்கிற பாவங்களுக்காக அவர் அறிக்கை செய்கிறார். அடுத்தது தேவனை 9:10 நம்ம வாசிக்கும் போது, ஆனாலும் இந்த பாருங்க, தானியேல் என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புங்களும் உண்டு. இவ்வளோலாம் ஜனங்கள் செய்துட்டாங்க. அவர் பாவத்தெல்லாம் சொல்கிறாரு, அக்கிரமம் செய்தாங்க, கலங்கம் பண்ணுறாங்க, நியாய பிரமாணங்களை பின்பற்றவில்லை என்று எல்லாவற்றையும் சொன்னாலும் தேவனை நோக்கி ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, 9:10 இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது இந்த இடத்துல. ஆனாலும் எங்கள் தேவனுடைய ஆண்டவரிடத்தில் இரக்கங்கள் மன்னிப்பு உண்டு. இவ்வளோ செய்திங்க.
ஆனால் என்ன செய்கிறாரு, எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அந்த இரக்கத்தின் பேரில் தான் மன்னிப்பு கிடைக்குமே தவிர, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பின் பேரில் தான் நம்ம மன்னிப்பு கிடைக்குமே தவிர வேறு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அதே போல் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 9:17 இப்பொழுது எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தை அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பழா கிடைக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தின் பிரகாசை பண்ண. பாழா கிடைக்குது இந்த நாடு, இந்த தேசம் பாழா கிடைக்கிறது, இந்த ஜனங்கள் இப்படி பாழா இருக்கிறார்கள், நான் விண்ணப்பத்தை கேட்டேனே எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு எவ்வளோ அழகா தானியேலுக்கு பேசும் பொழுது அவர் என்ன பண்ணிக்கிறார். அதே போல் அந்த ஒரு ஒத்த வசனத்துக்கு ஏற்ற யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4:5 நம்ம வாசிக்கும் போது அந்த பிரகாசிக்கப்படுற ஒளி அவரே. நம்ம வாசிக்கலாமா? ஒரு முறை அந்த வாசனத்தை மத்திய வாசிக்கலாம். யோவான் 1:4-5 என்ன பண்ணுறாரு பாருங்க. அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிற இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்க, அவர் வெளிச்சத்தின் தேவன், அவர் பிரகாசிக்கும் தேவன். அதனால தான் அவர் முகத்தை அவர் என்ன செய்கிறாரா, தேடி போய் அவர் ஜெபம் பண்ணி என்னை நோக்கி பார் அப்படின்னு அவர் தானியேலை வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்தாரா என்பதை நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு பதில் கொடுக்கிறார். அதாவது நம்ம அடுத்தது 9:18 இந்த எஸ்தர் எங்கள் நீதிகள் அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்தினேன். நாங்கள் செய்கிற என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் நீதிகள் அல்ல, நான் வந்து நீதிமானா இல்லை, நாங்கள் வந்து அநீதி உள்ளவங்க, ஆனாலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக வைக்கிறோம். ரொம்ப தாழ்வாக சொல்கிறார் அந்த ஜபத்தை. நாங்கள் வந்து நீ இறக்கப்படுவ, எங்கள் மேலே அன்பு கூறுகிற தேவன், எங்களை மன்னிக்கிற தேவன், அப்படிப்பட்ட என் தேவனிடத்தில் நாங்கள் என்ன எங்களுடைய ஜபத்தை நீ கேட்கிற தேவன், இப்படிப்பட்ட என் தேவனுக்கு முன்பாக அந்த விண்ணப்பங்கள்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவருடைய ஜபத்தை கேட்கிறார். எப்படி பாருங்க, 9:20 ஜபம் பண்ணி என் பாவத்தை, என் ஜனத்தாருக இஸ்ரேலின் பாவத்தை அறிக்கை விட்டு அப்படி செய்யும் போது உடனே ஒரு தேவ தூதன் வந்து அவரிடத்துல பேசுகிறார். அப்போ அவர் சொல்றார், தானியேலே பயப்படாதே, உன் வேண்டுதல் நன்று கேட்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் நம்ம ஒரு முறை பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் பாவத்தையும் அறிக்கிட்டு, அவர் பாவத்தையும் அறிக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தையும் அறிக்கும் பொழுது என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். செலுத்தினே இருக்கிறார், இன்னும் முடிவுக்கு வரல, ஒரு விண்ணப்பத்தை அவர் முடிக்கவே இல்லை. அப்போ அந்த இடத்துல 21வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலி நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். பாருங்க, கர்த்தர் நம் ஜபத்தை செய்யும் போதே ஒரு தூதனை அனுப்புகிறார். பாருங்க, காப்ரியேல் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறார், தூதனை அனுப்பி என்ன செய்கிறாரு, 22வது வசனம் சொல்லுது, அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி அவனோடு பேசுகிறார். என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன், நீ மிகவும் பிரியமானவன். பாருங்க, எவ்வளோ மேலே இடத்துலேருந்து ஒரு தூதன் வந்து இப்படியாக நேரடியாக நம்மளை வருது, பிரியமானவரே அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையில் அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே நம்மளால் சந்தோஷத்துக்கு தாங்க முடியாது. அப்போ சொல்ல, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அவன் ஜபத்தை எப்படி சொன்னா, அவர் ஜெபித்து இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்கிடையில் காப்ரியேல் தூதர் வராரு, அவரை தொடுறாரு. அதுக்கப்புறம் தொட்ட உடனே கட்டளை, நீ சொல்வதற்கு முன்னே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்கவே வந்தேன், இப்போது சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அந்த தரிசனத்தை பற்றி சொல்கிறார். இதோடு நான் முடிக்கிறேன். ஏன்னு சொன்னால், தானியேலாகிய அவர் 3 நேரம் நம்ம இந்த பகுதியில் நம்ம எபிசோடில் பார்க்க வரும்பொழுது 3 முறை ஜபத்தையே சொல்லியிருக்கிறோம். 1, ராஜாவாகிய சொப்பனத்துக்கு பதில் கொடுத்த தேவன். 2வது, ராஜாவை வணங்கவில்லை என்று சிங்க கெபியில போடும்பொழுது விண்ணப்பத்தை கேட்ட தேவன். 3வது,
தனக்காகவும் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பத்தை வைத்து கேட்கும்பொழுது தன் தூதர்களையே அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கலாம், தாமதமாகலாம், இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, நம் ஜெபத்திற்கு கண்டிப்பாக என்ன உண்டு? பதில் உண்டு. கர்த்தர் நம் ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்கிறீங்களா? என்னை நம்பிக்கையோடு கேட்கிறீங்களா? முழு இருதயத்தோடு என்னை கேட்கிறீங்களா? முழு பலத்தோடு என்னை நோக்கி பார்க்கிறீங்களா? எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட்டு, அப்பா என்னுடைய ஜெபத்தை கூட நான் ஆண்டவரே விசுவாசத்தோடு நான் கேட்கிறேன், என் இருதயத்தை நீங்கள் என்ன பண்ண பலப்படுத்தணும் என்பதை கேட்போமாக. இந்த ஒரு நிமிடம் தலைவணங்கி இந்த வசனங்களை கொடுத்து தியானித்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? பிரியமானவர்களே, எல்லாரும் இந்த வசனத்தை மீண்டும் நீங்கள் படித்து இதை நாம் தானியேலை போல நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய ஜனங்களின் பாவத்துக்காக கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? தனிப்பட்ட ஜெபங்களில் வைக்க வேண்டும். இப்போ ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நீ கொடுத்த வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, நீ கொடுத்த வசனங்கள் மூலியமாக பல பேருடைய இருதயம் தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று காத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்களை சுத்திகரிங்க, உடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்க. எங்கள் பாவங்கள், சகல பாவங்களையும் உடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் எங்களை சுத்திகரிக்க முடியும் தகப்பனே. அப்படியே ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து நாங்களும் முக்கென்று வாழும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரியமான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபத்தை நீ கேட்டு பதில் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.